நாங்கள் முன்னருள்ள பாட்களில் இந்த ஃப்ளட்டை யூஸ் செய்து லேஅவுட் ஒன்றினை எவ்வாறு கருதுவது என்று பார்த்தோம். அந்த லேஅவுட்டினை காலம்ஸ் மற்றும் ரோஸ் யூஸ் செய்து பில்ட் செய்வது எவ்வாறு என்று முன்னருள்ள 4 பாட்களில் பார்த்தோம். உங்களுடன் இந்த 4 லேஅவுட்களையும் பில்ட் செய்யும் முறையினை முழுமையாக கதைத்தோம். உங்களுக்கு இந்த ஃபிக்மா ஃபைல் தேவை என்றால் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்ற லிங்க் மூலம் அந்த ரிசோர்ஸினை ஆக்சஸ் செய்யலாம். நாங்கள் இன்றும் இந்த ஃபிக்மா ஃபைலில் லேஅவுட் பில்ட் செய்யும் பற்றி பார்ப்பதால் இந்த ஃபிக்மா ஃபைலினை உங்கள் ஃபிக்மாவில் ஓப்பன் செய்ய இந்த ஓப்பன் இன் ஃபிக்மா பட்டனை பிரஸ் செய்யுங்கள். நான் உங்களுக்கு கம்யூனிட்டி ஃபைல் ஒன்றினையே ஷேர் செய்திருக்கின்றேன். எமக்கு நாங்கள் இதுவரை லேஅவுட் ஒன்றை தயாரிக்கின்ற முறை பற்றிய இந்த செக்ஷனில் பார்த்தோம் என்று தெரியும். நாங்கள் சாதாரணமாக அப்ளிகேஷன் ஒன்றை தயாரித்து செல்லும் பொழுது இந்த லேஅவுட் ஒன்றை மாத்திரம் அப்ளிகேஷனில் கொடுப்பது இல்லை. இந்த லேஅவுட்டின் மேல் லேயர் செய்ய வேண்டிய கண்டென்ட்டினை கொடுக்க வேண்டும். எமக்கு ஸ்கிரீனில் தோன்றுமாறு பேக்ரவுண்டில் இருக்கின்ற லேஅவுட்டினை இப்பொழுது தயாரிக்க வேண்டும். அதன் மேல் எமது கண்டென்ட்டினை ஓவர்லேயர் செய்வது பற்றி எதிர்காலத்தில் செக்ஷன்ஸ் 3 பார்க்க திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த செக்ஷன்ஸ் 3 மிகவும் முக்கியமானவையாகும். அதனால் மிகுந்த கவனத்துடன் அவற்றை ஃபாலோ செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த செக்ஷன்ஸின் ஸ்டார்ட்டாக ஆரம்ப யூஐனை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ள கோடிற்கு சென்று பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் லேஅவுட்டினை எவ்வாறு நினைக்கின்றோம் என்று பார்ப்போம். இந்த லேஅவுட்டினை எதிலிருந்து நினைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த ஐடியா இருக்க வேண்டும். ஆகவே உங்களுக்கு நாங்கள் இங்கு நார்மல் ஆப் பார் ஒன்றை கொடுத்திருக்கின்றோம் என்பது தெளிவாகி இருக்கும். நான் உங்களுக்கு இப்பொழுது எவ்வாறு கம்ப்ளெக்ஸ் ஆப் பார் ஒன்றை தயாரிக்கின்றோம் என்பதை சொல்லவில்லை. ஏனென்றால் அதனை எமது 3வது அப்ளிகேஷனில் பார்க்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் அப்ளிகேஷன் ஒன்றை மாத்திரமே தயாரிக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது லேஅவுட் ஒன்றை பில்ட் செய்ய போகின்றோம். அதை நாங்கள் உங்களுக்கு பிறகு இங்கு இருக்கின்ற இந்த பாடியினை எவ்வாறு டிசைன் செய்கின்றோம் என்பதை காண்பிக்கின்றோம். இதுவே இதில் இருக்கின்ற கேம் ஆகும். நாங்கள் இந்த பாடியினை எவ்வாறு டிசைன் செய்வது, நாங்கள் இதனுக்கும் வேறு நிறத்தை கொடுப்போம். நாங்கள் பாடியினை டிசைன் செய்யும் பொழுது பாடியின் லேஅவுட் எவ்வாறு இருக்கின்றது என்று தெரியும். நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த லேஅவுட்டிற்கு கண்டென்ட்டினை எவ்வாறு பிளேஸ் செய்கின்றோம் என்பதனை கூறுகின்றேன். இது மிகவும் எளிதானதாகும். உங்களுக்கு தெளிவாகினால் இதனை மிகவும் எளிதாக தயாரிக்க முடியும். நாங்கள் பொதுவாக இவ்வாறான லேஅவுட் ஒன்றையே தயாரிக்கின்றோம். இங்கு கண்டெய்னர் இருக்கின்றது. அதனை நாங்கள் பாக்ஸ் ஒன்றினை போன்று எடுத்துக்கொள்வோம். நாங்கள் கண்டெய்னரில் இப்பொழுது வரை இவ்வாறான வித் மற்றும் ஹைட்டினை கொடுப்பது பற்றியே பார்த்தோம். இதுவே ஹைட் அண்ட் இதுவே வித் ஆக இருக்கின்றது. அதன் பிறகு நாங்கள் இந்த கண்டெய்னருக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஒன்று வர வேண்டும் என்றால் அதனை டெக்கரேஷனாக கொடுக்கின்றோம். நீங்கள் இங்கு மறந்த விடயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது நாங்கள் கண்டெய்னர் என்பது என்ன என்பதை சிறிது மறந்தோம். கண்டெய்னர் என்பது என்ன? கண்டெய்னர் என்பது சிங்கிள் சைல்ட் லேஅவுட் விஜெட் ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மறந்தது என்ன? நாங்கள் இந்த சைல்டினை மறந்திருக்கின்றோம். அதாவது இந்த கண்டெய்னருக்கு சைல்டு ஒருவரை ஆட் செய்ய முடியும். எமக்கு சைல்டு என்பதால் இந்த கண்டெய்னர் மூலம் என்ன ரப் ஆகின்றது என்பதை கொடுக்க முடியும். நாங்கள் இவ்வாறு சைல்டு ஒருவரை கொடுக்க முடியும். ஆகவே உங்களுக்கு இப்பொழுது இந்த கண்டென்ட்டினையே கண்டெய்னரின் சைல்டாக கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். அதனால் உங்களுக்கு சைல்டு ஒருவரை கண்டெய்னருக்கு ஆட் செய்த பிறகு இவ்வாறு இருக்கின்ற கண்டெய்னர் மூலம் எந்த யூஐனையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். இங்கு எமது கண்டெய்னர் இருக்கின்றது. நீங்கள் இதற்கு இவ்வாறு டெக்கரேஷன்ஸினை கொடுக்க முடியும். இங்கு நாங்கள் கண்டெய்னர் உள்ளே கொடுக்க வேண்டிய சைல்டு இருக்கின்றது. நாங்கள் சைல்டாக பல்வேறு விடயங்களை கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது சைல்டாக டெக்ஸ்ட் ஒன்றையை கொடுத்திருக்கின்றோம். டெக்ஸ்ட் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றால் எமக்கு டெக்ஸ்ட் விஜெட் தேவைப்படுகின்றது. நாங்கள் இந்த நாலேஜினை நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளெக்ஸ் லேஅவுட்ஸ் டிசைனிங் செய்கின்ற பொழுது இந்த நாலேஜ் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த விடயம் எவ்வாறு தயாரிப்பது என்பதற்கான பேசிக் ஐடியா ஒன்றினை பெற்றிருக்கின்றோம். நாங்கள் இப்பொழுது வரை அறிந்துள்ள விடயங்களினாலே இதனை இம்ப்ளிமெண்ட் செய்ய இருக்கின்றோம். இப்பொழுது இதனை கோடில் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்ப்போம். நான் இவ்வாறு எமது ஃப்ளட்டர் ப்ராஜெக்டினை ஓப்பன் செய்கின்றேன். நாங்கள் முந்தைய செக்ஷனில் பார்த்த கோட் இருக்கின்றது. எனக்கு இது இப்பொழுது தேவையில்லை. நான் இப்பொழுதும் லைவின் மெயின் டாட் என்று கூறப்படும் ஃபைல் உள்ளே இருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நாங்கள் இன்னும் மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் மல்டிபிள் ஃபைல்ஸிற்கு அப்ளிகேஷனை ஸ்ப்ளிட் செய்வது எவ்வாறு என்பதை பற்றி பார்க்கவில்லை. அதனால் நாங்கள் இப்பொழுது வரை சிங்கிள் ஃபைல் ஒன்றிலேயே அப்ளிகேஷன் தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது எமது இந்த அப்ளிகேஷனை எமது எமுலேட்டர் ஒன்றின் உள்ளே ஓப்பன் செய்ய வேண்டும். நீங்கள் அதற்காக இங்கு சென்று உங்களுக்கு விருப்பமான எமுலேட்டர் ஒன்றை செலக்ட் செய்ய முடியும். நான் இங்கு 7 Pro ஒன்றை செலக்ட் செய்கின்றேன். இது லான்ச் ஆக சிறிது நேரம் எடுக்கும். இது லான்ச் ஆகும் வரை காத்திருக்க வேண்டும். இங்கு நாங்கள் தயாரித்த 4வது லேஅவுட் இருக்கின்றது. இது நாங்கள் இறுதியாக க்ளோஸ் செய்த ஸ்டேட்டில் இருந்தவாறே மீண்டும் லான்ச் ஆகின்றது. அதனால் இது இவ்வாறு காணப்படுகின்றது. இந்த விடயங்களை அவ்வளவு முக்கியமாக எண்ண வேண்டியது இல்லை.
அது இப்பொழுது லான்ச் ஆகியுள்ளது. அதன் பிறகு நீங்கள் ரன் என்று கூறப்படும் டேப்பிற்கு சென்று ரன் வித்தவுட் டீபக்கிங் என்று கூறப்படும் ஆப்ஷன் ஒன்றை செலக்ட் செய்ய முடியும். அதன் பிறகு நீங்கள் டீபக் கன்சோலில் எமது அப்ளிகேஷனை எமது எமுலேட்டர் உள்ளே பில்ட் செய்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் அதனை லான்ச் செய்வது பற்றிய பகுதியை இப்பொழுது சிறிது நீக்குகின்றோம். நீங்கள் எமது அப்ளிகேஷன் இப்பொழுது இவ்வாறு லான்ச் ஆகி இருக்கின்றதை பார்க்கலாம். நான் இந்த அப்ளிகேஷனை இவ்வாறு இந்த பக்கத்தில் வைத்துக் கொள்கின்றேன். நாங்கள் இப்பொழுது கோட் எழுதி செல்வோம். நான் இதனை சிறிது ஜூம் செய்கின்றேன். நீங்கள் கண்ட்ரோல் கீயுடன் பிளஸ் குறியீட்டை பயன்படுத்தி ஜூம் செய்ய முடியும். நான் void main என்று ஃபங்க்ஷன் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு இதனை இவ்வாறு செய்வது என்று தெரியும். அதன் பிறகு ரன் app என்று டைப் செய்து அதற்குள் my app என்று கூறப்படும் கிளாஸ் ஒன்றை கொடுக்க வேண்டும். my app என்பது விஜெட் ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் இந்த விஜெட்டினை ஸ்டேட்லெஸ் ஆக தயாரிக்க வேண்டும். நான் இதனை my app என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு நாங்கள் இங்கு மெட்டீரியல் ஆப் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அதன் பிறகு நீங்கள் அந்த மெட்டீரியல் ஆப்பிற்கு டைட்டில் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் அந்த டைட்டிலினை லேஅவுட் 5 என்று கொடுப்போம். நான் மெட்டீரியல் ஆப்பின் ஹோமாக ஸ்கேஃபோல்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் இந்த விடயங்களை கொடுத்த பிறகு எமது அப்ளிகேஷனினை பில்ட் செய்ய முடியும். நான் மீண்டும் ரன் என்ற டேப்பிற்கு சென்று ரன் வித்தவுட் டீபக்கிங் என்பதை கொடுக்கின்றேன். இதற்கு சிறிது நேரம் எடுக்கும். இது லான்ச் ஆன பிறகு இது எவ்வாறு தோன்றுகிறது என்பதை பார்ப்போம். நீங்கள் இந்த அப்ளிகேஷன் இப்பொழுது லான்ச் ஆகி உள்ளதை பார்க்கலாம். நான் இப்பொழுது இங்கு இருக்கின்ற டெர்மினலினை க்ளோஸ் செய்கின்றேன். நாங்கள் அந்த டீபக் பேனரினை நீக்க வேண்டும் என்றால் டீபக் ஷோ செக்ட் மோட் பேனரினை பூலியனினை ஃபால்ஸ் ஆக கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது இந்த ஸ்கேஃபோல்டினை ஸ்டைல் செய்து தொடர முடியும். நாங்கள் இது எவ்வாறு ஸ்டைல் ஆக வேண்டும் என்பதை பார்ப்போம். நான் இப்பொழுது UI-ற்கு வருகின்றேன். நீங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் பர்பிள் கலர் ஆப் பார் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்க முடியும். அது மிகவும் எளிதானதாகும். நீங்கள் ஆப் பார் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்றின் மூலமாக ஆப் பார் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் நார்மலி பேக்ரவுண்ட் கலர் ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் கலர் 0xff என்று டைப் செய்து இந்த கலரினை கொடுத்தால் ஆப் பாருக்கு அழகான கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நீங்கள் இப்பொழுது ஆப் பாருக்கு கலர் என்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் ஆப் பாரின் பாடியை எளிமையாக கண்டெய்னர்ஸ் 2 கொடுக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கண்டெய்னர் ஒன்றை கொடுத்து அதனுள் சைல்டாக இந்த கண்டென்ட் ஒன்றை எவ்வாறு கொடுக்கின்றோம் என்பதை காண்பிக்கின்றேன். நான் உங்களுக்கு முன்னரே நாங்கள் ஆரம்பத்தில் பாடி என்ற ஒன்றை சேர்க்க வேண்டும் என்று கூறினேன். இந்த ஆப் பார் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வெளியே வந்த பின்னர் பாடி ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆப் பார் இங்கு நிறைவடைகின்றதை பார்க்கலாம். நீங்கள் எந்த கமெண்ட் மூலம் ஆப் பார் நிறைவடையும் இடத்தை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் ஆப் பாருக்கு இங்கு நிறைவடைகின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் ஆப் பாரின் பாடி ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் இவ்வாறு பாடி ஒன்றை கொடுக்க முடியும். நான் பாடி ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு பாடியாக எமது முழுமையான அப்ளிகேஷன் ஒன்றையும் காலம் ஒன்றினுள் ரேப் செய்ய வேண்டும் என்று தெரியும். நான் இவ்வாறு காலம் ஒன்றினுள் ரேப் செய்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் காலமின் சில்ட்ரன்களை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு சில்ட்ரனாக பாஸ் செய்யப்படுகின்ற ஆரம்ப சில்ட்ரன் இந்த கண்டெய்னர் என்று கூறப்படும் விஜெட் ஆகும் என்று தெரியும். நான் கண்டெய்னர் விஜெட் ஒன்றை எவ்வாறு கொடுக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் அதன் வித் ஒன்றை கொடுக்க முடியும். நான் வித் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பதால் $.infinity என்ற வேல்யூ ஒன்றை கொடுக்கின்றேன். அதன் பிறகு நீங்கள் இந்த ஹைட் ஒன்றை கொடுக்க முடியும். நான் ஹைட்டினை 350 கொடுக்கின்றேன். நீங்கள் இந்த வேல்யூஸிற்கு உங்களுக்கு UI-க்கு ஏற்ப விருப்பமான வேல்யூஸ் ஒன்றை கொடுக்க முடியும். எனக்கு இப்பொழுதும் எதுவும் தெரியவில்லை. நான் இதற்கு பேக்ரவுண்ட் கலர் அல்லது டெக்கரேஷன் ஒன்றையும் ஆட் செய்யவில்லை என்பதால் இதற்கு கலர் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் கலர் 0xff என்று டைப் செய்து அதன் பிறகு அந்த கிரீன் கலர் ஒன்றை காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்யுங்கள். நீங்கள் இப்பொழுது அந்த கலர் என்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் முன்னர் விளக்கியதை போன்று இதன் சைல்டாக இதன் உள்ளே வரக்கூடிய கண்டென்ட் ஒன்றை கொடுக்க முடியும். எமக்கு இந்த காலம் அல்லது இந்த கண்டெய்னர் விஜெட் என்பது சிங்கிள் சைல்ட் லேஅவுட் விஜெட்டாக இருக்கின்றது தெரியும். அதனால் உங்களுக்கு நான் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். அதன் பிறகு டேட்டா என்பது இந்த டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு நான் பாஸ் செய்ய வேண்டிய டேட்டாவாகும். நீங்கள் இதனை இங்கு காப்பி செய்ய முடியும். நீங்கள் இந்த லேயரினை காப்பி செய்ய Ctrl+C என்பதை பிரஸ் செய்ய முடியும். அதன் பிறகு இங்கு இவ்வாறு பேஸ்ட் செய்ய முடியும். அதன் பிறகு நீங்கள் எமது டெக்ஸ்ட் இவ்வாறு நீளமாக பேஸ்ட் செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இதனை எவ்வாறு ஸ்க்ரோல் செய்து வர முடியும். இல்லை என்றால் இதனை யூஸ் செய்ய ஷார்ட்கட் ஒன்றும் இருக்கிறது. நீங்கள் இங்கு வியூ என்று கூறப்படும் இடத்திற்கு சென்று வேர்ட் ரேப் என்பதை கொடுக்க முடியும். நீங்கள் ஷார்ட்கட்டாக Alt மற்றும் Z அழுத்து இருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது இது ரேப் ஆகின்றதை பார்க்கலாம். அதாவது எமக்கு தெரியுமாறு அனைத்தும் ரேப் ஆகின்றது. நீங்கள் இங்கு நாங்கள் இப்பொழுது ஆட் செய்த கண்டென்ட் இங்கு அழகாக ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்பொழுது இதன் ஃபாண்ட் சைஸஸ், கலர்ஸ் போன்றவற்றை சிறிது மாற்றி இந்த லேஅவுட் ஒன்றை மேலும் சிறிது தயாரிப்பது எவ்வாறு என்பதை விளக்குகின்றேன். உங்களுக்கு நாங்கள் எமது டெக்ஸ்ட் விஜெட்டிற்கும் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும் என்று தெரியும். நாங்கள் இதனை
டெக்ஸ்டைல் ஒன்றாக கொடுக்க வேண்டும். நான் டெக்ஸ்டைலாக ஆரம்பத்தில் ஃபாண்ட் சைஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். ஃபாண்ட் சைஸ் என்பது FS ஆகும். இந்த ஃபாண்ட் சைஸ் ஒன்றை 18 அளவுக்கு கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் இதற்கு ஃபாண்ட் வெயிட் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை 500 கொடுத்து அது மாறுகின்றதா என்பதை பார்ப்போம். 500 கொடுக்கும் பொழுது ஃபாண்ட் வெயிட் சிறிது அதிகமாக இருக்கின்றது போன்று தோன்றுகிறது. நார்மலாக இருந்த அளவு நன்றாக இருக்கின்றது. இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஃபாண்ட் வெயிட் என்று கூறப்படும் ஃபீச்சர் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதால் இதனை இவ்வாறு வைத்திருக்கின்றேன். நான் இப்பொழுது டெக்ஸ்ட் ஒன்றை ஆட் செய்தேன். நீங்கள் எமது UIயினை காண்பிக்கின்ற பொழுது இங்கு கண்டெய்னர் ஒன்றிற்கும் இவ்வாறு மார்ஜின் ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். அதே போன்று கண்டெய்னரின் உள்ளே இருக்கின்ற சில்ட்ரன்களுக்கும் இவ்வாறு சிறிய பேடிங் ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது. நான் இப்பொழுது இதனை எவ்வாறு தயாரிக்கின்றேன்? நீங்கள் இந்த விடயங்களை பல்வேறு முறைகளில் செய்ய முடியும். நான் இந்த பகுதிகளை சிறிது இரேஸ் செய்கின்றேன். நாங்கள் முன்னரும் இந்த விடயங்களை செய்திருக்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது இந்த விடயங்கள் தெளிவாக வேண்டும். நீங்கள் இங்கு இருக்கின்ற மெயின் காலம் ஒன்றை பேடிங் விஜெட் ஒன்றால் டிராப் செய்ய முடியும். ஆகவே ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் ஆட்ஸ் ஆகும் வகையில் சிறிய பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். ஆகவே நீங்கள் இங்கு இருக்கின்ற எலிமெண்ட்ஸ்களை இவ்வாறு ஸ்கேஃபோல்டின் வெள்ளை நிற பகுதியில் சிறிய பேடிங் ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இதனை உங்களது தேவைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள முடியும். நான் இப்பொழுது இந்த அளவையே வைத்திருக்கின்றேன். நாங்கள் பின்னர் இதனை மாற்றிக்கொள்வோம். நீங்கள் எனக்கு இப்பொழுது இந்த டெக்ஸ்ட் விஜெட்டிற்கும் பேடிங் என்று ஒன்று அட் ஆக வேண்டும் என்பது தெளிவாக வேண்டும். நீங்கள் அதற்காக இந்த கண்டெய்னரின் உள்ளே சென்று கண்டெய்னரின் உள்ளே இருக்கின்ற எலிமெண்ட்ஸ்களுக்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். அதற்காக நீங்கள் எட்ஜின் செட்ஸ் ஆல் என்பதனை கொடுக்க முடியும். அதாவது எனக்கு அனைத்து பக்கங்களிலும் பேடிங் ஒன்று கொடுக்க முடியும். நாங்கள் 20 அளவில் கொடுத்து அது எவ்வாறு வருகின்றது என்பதை பார்க்கின்றோம். நாங்கள் 20 கொடுத்த பின்னர் இவ்வாறு பேடிங் ஒன்று அட் ஆகின்றது. 20 என்பது அதிகமாக இருக்கின்றதை போன்று இருக்கின்றது. அதனால் நாங்கள் 8 கொடுக்கின்றோம். இப்பொழுது எமது UIயுடன் கம்பேர் செய்து பார்க்கின்றோம். நீங்கள் UIயுடன் கம்பேர் செய்து பார்க்கின்ற பொழுது சிறிய கலர் சேஞ்ச் ஒன்று இருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் சரியான கலர் ஒன்றை கொடுத்து இருக்கின்றோமா என்பதை பார்ப்போம். எமது கோடிற்கு மீண்டும் செல்வோம். நாங்கள் கலர் சேஞ்ச் ஒன்றை செய்த பொழுது நீங்கள் இங்கே ஒபாசிட்டி ஒன்றை குறைத்திருக்கின்றேன் என்பதை பார்க்கலாம். நான் நினைக்கின்றேன் நீங்கள் இப்பொழுது இந்த கலர் ஒன்றையே வைத்திருக்கின்றோம். எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் இதன் ஒபாசிட்டி ஒன்றை குறைக்க முடியும். அதற்காக ARGB கலர்ஸிற்கு செல்ல வேண்டும். இதனை நான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் விளக்குகின்றேன். எந்த பிரச்சனையும் இல்லை. எமக்கு இப்பொழுது லேஅவுட் ஒன்றை பில்ட் செய்வது எவ்வாறு என்பதே தேவையாகும். எமக்கு இப்பொழுது அந்த அளவு போதுமானதாக இருக்கின்றது. நீங்கள் இங்கு மேலிருந்து ஆட் செய்யப்பட்ட பேடிங் இல்லை. இந்த இரு பக்கங்களிலும் ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம். ஆகவே நீங்கள் மேலிருந்து ஆட் செய்யப்பட்ட பேடிங் 2 பக்கங்களில் ஆட் செய்யப்பட்ட பேடிங்கினை விடவும் அதிகமாக இருக்கின்றதை பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆல் என்பதன் மூலமாக அனைத்து பக்கங்களிலும் பேடிங் ஒன்றை ஆட் செய்ய முடியும் என்பதை பார்க்கலாம். இல்லை என்றால் நீங்கள் சிமெட்ரிக் ஆப்ஷன் ஒன்றின் மூலமாக மேலிலும் கீழிலும் அதிகமாக ஆட் ஆக வேண்டும் என்பதால் வெர்டிக்கல் பேடிங் ஒன்றை 20 கொடுக்கின்றோம். அதே போன்று நான் 2 பக்கங்களிலும் ஆட் ஆகுவதற்கு ஹாரிசான்டல் பேடிங்கினை 10 கொடுக்கின்றேன். நாங்கள் இந்த வேல்யூஸ் கொடுத்து சேவ் செய்து பார்ப்போம். நீங்கள் இப்பொழுது மேலிருந்து அதிகமாக புஷ் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இரு பக்கங்களில் சிறிதளவு மாத்திரம் புஷ் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். அதன் பிறகு நான் கண்டெய்னர் ஒன்றை கொடுக்க வேண்டும். முன்னர் போன்று கலர் மாத்திரம் மாறுகின்றது. நான் இங்கிருந்து காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். நாங்கள் முன்னர் பார்த்த இந்த கண்டெய்னர் ஒன்றையே தயாரிக்க வேண்டும். நான் இந்த கண்டெய்னரை இங்கிருந்து காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நான் மீண்டும் கலர் ஒன்றை காப்பி செய்து இங்கு ஹெக்ஸ் கோட் இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நீங்கள் இப்பொழுது கண்டெய்ன் வந்திருக்கின்றதை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இந்த கண்டென்ட் பகுதியில் சென்ற பின்னர் இந்த கண்டென்ட் சென்டர் பகுதியில் டெக்ஸ்ட் அலைன் செய்யப்பட்டிருக்கின்றதை பார்க்கலாம். நாங்கள் எமது கோட் மூலமாக இந்த டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டியினை டார்கெட் செய்ய முடியும். இது டெக்ஸ்டைல் ஒன்று இல்லை. டெக்ஸ்டைல் என்பதன் பொருள் டெக்ஸ்டின் ஸ்டைலிங் ஆகும். அதாவது கலர், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் வெயிட் போன்றவை டெக்ஸ்டைல் ஆகும். ஆகவே நாங்கள் டெக்ஸ்டைலின் உள்ளே அலைன்மெண்ட் ஒன்றை கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் ஸ்டைலுக்கு வெளியே வந்து இவ்வாறு டெக்ஸ்ட் அலைன் ஒன்றை கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் அதனை டெக்ஸ்ட் அலைன் டாட் சென்டர் என்று கொடுத்து பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு இது அழகாக சென்டர் அலைன் ஆகின்றது தெரியும். பெரும்பாலும் எமக்கு தேவையான UI தயாரிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு இப்பொழுது இந்த இரண்டினை இரு பக்கங்களில் கொடுக்க முடியும். உங்களுக்கு காலமிற்கு சென்று மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்டினை மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் ஆக கொடுக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது ஸ்பேஸ் கிடைக்கின்றது. நான் இங்கு ஸ்பேஸ் பிட்வீன் இல்லாமல் ஸ்பேஸ் ஈவன்லி என்பதை கொடுக்கின்றேன். இங்கு ஆல் என்பது எமக்கு இவ்வாறு அனைத்து பக்கங்களிலும் இவ்வாறு பேடிங் ஆட் ஆக வேண்டியது இல்லை. இங்கு மேலிலும் கீழிலும் மற்றும் 4 பக்கங்களிலும் பேடிங் ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது. எமக்கு இந்த இரு பக்கங்களில் இருக்கின்ற பேடிங் 2 மாத்திரம் வைத்திருக்க வேண்டும்.
அப்பொழுது எமக்கு இதனை அழகாக ஸ்டைல் செய்ய முடியும். அதற்காக நாங்கள் எளிய முறை ஒன்றை செய்ய வேண்டும். நான் எட்ஜின் செட்ஸ் டாட் சிமெட்ரிக் என்று கொடுத்து ஹாரிசான்டல் பேடிங்கினை 10 கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது பெரும்பாலும் இந்த UI அழகாக தயாரிக்கப்பட்டுள்ளது தெரியும். நாங்கள் மீண்டும் இந்த ஃபிக்மா ஃபைலுக்கு செல்வோம். நான் இப்பொழுது எனது எமுலேட்டரினை ஓபன் செய்கின்றேன். உங்களுக்கு இங்கு இந்த கலர் கோடினை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சரியாக இந்த ஒபாசிட்டியினை 100% கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த கலர் கோட் தெரியும். அதன் பின்னர் உங்களுக்கு இங்கு சென்று ஐ டிராப்பரினால் இந்த கலரினை செலக்ட் செய்ய முடியும். உங்களுக்கு இப்பொழுது கலரினை செலக்ட் செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும். நாங்கள் இந்த கலரினை இப்பொழுது அங்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் மீண்டும் கோடுக்கு செல்வோம். நாங்கள் எமது ஆரம்ப கண்டெய்னரின் பேக்ரவுண்ட் கலரினை இவ்வாறு கொடுக்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது அது எவ்வாறு ஸ்டைல் செய்யப்பட்டிருக்கின்றது என்று தெரியும். உங்களுக்கு எமக்கு இந்த UI இரண்டும் தேவையானவாறு ஸ்டைல் செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும். பேசிக்கலி எனக்கு உங்களுக்கு கண்டென்ட் ஒன்றை ஓவர்லே செய்வது எவ்வாறு என்பதை கற்பிக்க வேண்டும். நாங்கள் தயாரித்த ஆரம்ப UI-னை இப்பொழுது உங்களுக்கு தெளிவாகி இருக்கும் என நினைக்கின்றேன். மிகவும் எளியது ஆகும். எமக்கு children என்ற ப்ராப்பர்ட்டியினை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது எமது அடுத்த UI-னை தயாரிப்பது எவ்வாறு என்பதனை பார்ப்போம். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் தயாரித்த UI-ன் கோட் தேவையானால் எமது GitHub ரெபோசிட்டரியின் லிங்கினை கண்டுபிடிக்க முடியும். அதன் பிறகு உங்களுக்கு லைப் என்ற இடத்திற்கு சென்று லைபின் ஸ்கிரீன்ஸ் லேஅவுட் 5 என்பதை பார்க்க முடியும். நான் இப்பொழுது உங்களுக்கு எவ்வாறு நாங்கள் இந்த ஆரம்ப லேஅவுட்டில் எமக்கு தேவையான கண்டென்ட்டினை ஓவர்லே செய்வது என்று நல்ல நாலேஜ் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த செக்ஷனில் இந்த இரண்டாவது லேஅவுட்டினை தயாரிக்க ஸ்டார்ட் ஒன்றை எடுப்பது எவ்வாறு என்பதனை பார்ப்போம். உங்களுக்கு இந்த இரண்டாவது லேஅவுட்டினை பார்த்தால் இது மிகவும் கடினமான லேஅவுட் இல்லை என்பதை பார்க்கலாம். ஆனால் ஆரம்ப லேஅவுட்டில் இந்த செக்ஷன் இங்கு அதே வகையில் இருக்கின்றது. ஆனால் இதற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்று ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு அதனை இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் இங்கு கொடுத்த கண்டென்ட்டினை பாருங்கள். இவ்வாறு டெக்ஸ்ட் ஒன்று மாத்திரமில்லை, இங்கு ஹெடிங் ஒன்று மற்றும் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றும் என்று டெக்ஸ்ட் 2 இருக்கின்றது. நான் இப்பொழுது எவ்வாறு இவ்வாறான ஒன்றை தயாரிப்பது? நாங்கள் சிறிது டிராயிங் பேடுக்கு சென்று இதனை எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வது என்பதை பார்ப்போம். நாங்கள் இந்த இரண்டாவது UI-னை இப்பொழுது தயாரிக்க போகின்றோம். எமக்கு இப்பொழுது நாங்கள் இதனை கண்டெய்னர்ஸ் உள்ளே கொடுக்க வேண்டும் என்று தெரியும். இது எமக்கு லேஅவுட்டினை தயாரிக்க இருக்கின்ற விஜெட் ஆகும். அடுத்து நாங்கள் இந்த ஆரம்ப ஒன்றை தயாரிப்பது எவ்வாறு என்பதனை பார்ப்போம். நான் ஆரம்ப கண்டென்ட்டினை இவ்வாறு கொடுக்கின்றேன். உங்களுக்கு எமக்கு இதற்கு வித் ஒன்று, ஹைட் ஒன்று, கலர் ஒன்று கொடுக்க முடியும் என்று தெரியும். நான் இப்பொழுது உள்ளே இருக்கின்ற கண்டென்ட்டினை இந்த கண்டென்ட் மற்றும் இந்த கண்டென்ட்டினை எவ்வாறு கொடுப்பது? ஏனென்றால் இந்த இரண்டும் ஒன்று இல்லை. எமக்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றினால் இதனை தயாரிக்க முடியாது. நீங்கள் இங்கு டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கின்றது பாருங்கள். உங்களுக்கு டைட்டிலின் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கின்றது தெரியும். ஆகவே இந்த இரண்டு கொடுக்க சிறந்த விஜெட் எது? உங்களுக்கு நாங்கள் காலம் ஒன்றை யூஸ் செய்ய வேண்டும் என்று தெளிவாகலாம். இல்லையாகவே காலம் ஒன்றை இங்கு வைத்திருக்கின்றோம். காலமில் டைட்டில் இருக்கின்றது, அதன் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கின்றது. இது நாங்கள் தயாரித்த லேஅவுட் விஜெட் ஆகும். இந்த கண்டெய்னரின் சைல்ட் ஆகும். நாங்கள் இந்த அனைத்தையும் தயாரித்த முறை எவ்வாறு என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அதை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த அனைத்தையும் கோடிற்கு சென்று இம்ப்ளிமெண்ட் செய்வோம். ஆகவே நாங்கள் கோட் செய்ய ஆரம்பிப்போம். நான் முதலில் void main என்று டைப் செய்து மெயின் ஆரம்பத்தில் ஃபங்க்ஷனினை கொடுக்கின்றேன். அதன் பின்னராக நான் run app என்று டைப் செய்து அதனுள்ளே my app என்பதனை கொடுக்க வேண்டும். அதன் பின்னர் நீங்கள் ஸ்டேட்லெஸ் விஜெட் ஒன்றாக my app-னை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு நான் இப்பொழுது இந்த அனைத்தையும் தயாரித்திருக்கின்றேன் என்று தெரியும். அடுத்ததாக உங்களுக்கு மெட்டீரியல் ஆப்பினால் இந்த கண்டெய்னரை ரிப்ளேஸ் செய்ய முடியும். உங்களுக்கு மெட்டீரியல் ஆப்பிற்கு டைட்டில் ஒன்றை கொடுக்க முடியும். நான் டைட்டிலாக இப்பொழுது லேஅவுட் 6 என்று கொடுக்கின்றேன். அதன் பின்னர் உங்களுக்கு ஹோமினை கொடுக்க முடியும். ஹோமாக ஸ்கேஃபோல்ட் ஒன்றை பாஸ் செய்ய முடியும்.
உங்களுக்கு இப்பொழுது மிகவும் பெரிய பிராக்டிஸ் ஒன்று இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது இந்த கோட் ஒன்றை பல்வேறு முறையில் எழுதியிருக்கின்றோம். நான் இப்போது இதனை சேவ் செய்தால் எம்டி ஒயிட் ஸ்கிரீன் ஒன்று வர வேண்டும். அதன் பின்னர் உங்களுக்கு டீபக் பேனரினை நீக்க முடியும். நான் இப்பொழுது ஸ்கேஃபோல்ட் உள்ளே வந்து ஆப் பார் ஒன்றை கொடுக்கின்றேன். ஆப் பாரின் பேக்ரவுண்ட் கலராக நார்மல் என்பது ஆப் பார் தான் இருக்கின்றது. அடுத்ததாக உங்களுக்கு இது நாங்கள் முழுவதும் காலம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று தெரியும். அதன் பின்னர் நாங்கள் இந்த காலம் உள்ளே இந்த கண்டென்ட்டினை கொடுப்போம். அடுத்ததாக நாங்கள் பாடிக்கு செல்ல வேண்டும். நான் ஆப் பாருக்கு வெளியே பாடியாக காலம் ஒன்றை கொடுக்கின்றேன். காலமின் ஆரம்ப சில்ட்ரனாக எனது கண்டெய்னரினை கொடுக்கின்றேன். அதன் பின்னர் உங்களுக்கு இந்த கண்டெய்னருக்கு வித் ஒன்று மற்றும் ஹைட் ஒன்று கொடுக்க முடியும். நான் இப்பொழுது ஹைட்டினை 350 கொடுக்கின்றேன். வித்தினை $.infinity என்று கொடுக்கின்றோம். நான் இப்பொழுது இந்த கண்டெய்னர் உள்ளே பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். உங்களுக்கு UI இங்கு சென்றால் நாங்கள் இதற்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்துள்ளோம் என்று தெரியும். நான் ஆரம்பத்தில் பார்டர் ரேடியஸ் ஒன்றை ஆட் செய்கின்றேன். அதற்காக உங்களுக்கு டெக்கரேஷன் என்ற ப்ராப்பர்ட்டியின் மூலமாக பாக்ஸ் டெக்கரேஷன் உள்ளே பார்டர் ரேடியஸினை கொடுக்க முடியும். நாங்கள் பார்டர் ரேடியஸ் .circular என்று கொடுத்து இப்பொழுது 20 அளவில் கொடுத்து பார்ப்போம். இன்னும் எதுவும் தெரியவில்லை. நாங்கள் கலர் ஒன்றை கொடுக்க வேண்டும். நாங்கள் கலர் ஒன்றை கொடுத்து பார்ப்போம். நான் இங்கிருந்து கலரின் காப்பி ஒன்றை கொடுக்கின்றேன். அதன் பிறகு இதற்கு கலர் 0xFF என்று டைப் செய்து பேஸ்ட் செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அழகாக இவ்வாறு ஸ்டைல் செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும். உங்களை கண்டெய்னரின் இங்கு உள்ளே இருக்கின்ற காலமிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இவ்வாறு அனைத்து பக்கங்களிலும் பேடிங் ஒன்றை ஆட் செய்துள்ளேன். உங்களுக்கு இந்த அனைத்தும் இப்பொழுது தெளிவாக வேண்டும். அடுத்து நாங்கள் காலமில் இவற்றை கொடுக்க வேண்டும் என்று கூறினேன். இதனையும் காலம் ஒன்றின் கீழ் கொடுக்க வேண்டும். பார்ப்போம். ஏனென்றால் இது ஒன்று கீழே ஒன்று இருக்கின்றது. இது கண்டெய்னர் உள்ளே இருக்கின்றது. நீங்கள் கண்டெய்னருக்கு கொடுக்கின்றீர்கள். இது சிங்கிள் சைல்டாக இருப்பதால் இதற்கு சைல்டு ஒன்றை பாஸ் செய்ய முடியும். நான் சைல்டாக காலம் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். நான் காலமின் சில்ட்ரனாக ஆரம்பத்தில் டெக்ஸ்ட் விஜெட் 2 கொடுக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் இந்த Flutterisen ஓப்பன் சோர்ஸ் என்பதை கொடுக்கின்றேன். ஸ்கிரீன் ஒன்றாக கொடுத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றொன்றை இவ்வாறு காப்பி ஒன்றை எடுத்து வைக்கின்றேன். உங்களுக்கு ஃபிக்மா ஃபைலின் ஆக்சஸ் இருப்பதால் உங்களுக்கும் அந்தவற்றை காப்பி செய்ய முடியும். உங்களுக்கு இதனை கொடுத்த பின்னர் இவ்வாறே இது ஸ்டைல் ஆகின்றது தெரியும். நாங்கள் ஆரம்பத்தில் இந்த டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனினை டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ் மூலமாக தயாரிப்போம். உங்களுக்கு டெக்ஸ்ட் விஜெட்டில் ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கின்றது நினைவிருக்கும். நாங்கள் இதனை டெக்ஸ்ட் ஸ்டைலாக கொடுக்க முடியும். நாங்கள் இதனை சேவ் செய்கின்றோம். அதன் பின்னர் நான் இந்த ஃபாண்ட் சைஸ் இதனை அதிகப்படுத்துகின்றேன். ஃபாண்ட் சைஸினை 22 கொடுக்கின்றேன். அடுத்து நான் ஃபாண்ட் வெயிட்டினை கொடுக்கின்றேன். நான் ஃபாண்ட் வெயிட்டினை இப்பொழுது 700 கொடுக்கின்றேன். இந்த அளவு சிறந்ததாக. அடுத்ததாக எனக்கு இந்த எமது டிஸ்கிரிப்ஷனிலையும் ஸ்டைல் செய்ய முடியும். உங்களுக்கு எளிமையாக இந்த இடத்தில் இந்த ஸ்டைலின் காப்பி ஒன்றை எடுக்க முடியும். உங்களுக்கு இங்கு கமா ஒன்றை கொடுக்க முடியும். இந்த ஸ்டைலின் காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். அதன் பின்னர் கமா ஒன்றை கொடுத்து ஸ்டைலினை பேஸ்ட் செய்கின்றேன். நான் இப்பொழுது இங்கு இருக்கின்ற இந்த காலமினை கான்ஸ்ட் மாடிஃபயர் ஒன்றில் ரேப் செய்கின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு நீல நிற லைன்ஸ் காரணமாக இது சரியாக தெரியவில்லை. இந்த அளவிற்கு பெரிய ஃபாண்ட் சைஸ் எனக்கு தேவையும் இல்லை. நான் ஃபாண்ட் சைஸினை 18 கொடுக்கின்றேன். அதன் பின்னர் நான் ஃபாண்ட் வெயிட் 400 கொடுக்கின்றேன். உங்களுக்கு எமக்கு தேவையானவாறு ஸ்டைல் செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும். ஆனால் எமக்கு லேஅவுட் தேவையானவாறு தயாரிக்கப்படவில்லை. உங்களுக்கு எனக்கு இந்த இரண்டும் இவ்வாறு இந்த திசையில் புஷ் ஆக வேண்டும் என்று தெரியும். இது மிகவும் எளிதாகும். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இது எமது காலம் ஆகும். காலமில் எமது கண்டென்ட்டினை கிராஸ் ஆக்சிஸின் ஸ்டார்ட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இது மிகவும் எளிதாகும். ஆகவே நான் எமது கண்டென்ட்டினை கிராஸ் ஆக்சிஸினை மாற்றுகின்றேன். நான் இவ்வாறு மேலே வந்து காலமின் cross axis alignment-னை cross axis alignment dot start என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது எமது cross axis alignment dot start அழகாக ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும். நான் இப்பொழுது இந்த கண்டென்ட்டிற்கு சிறிய பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இதற்கு இந்த கண்டெய்னருக்கு வந்து பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இதற்கும் கன்ஸ்ட் என்பதை கொடுக்கின்றேன். அடுத்து எனக்கு பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது எட்ஜிங் செட்ஸ் ஆல் என்று கொடுப்போம். உங்களுக்கு நீங்கள் நினைத்தால் லெஃப்ட் அல்லது டாப்பில் மாத்திரம் பேடிங் என்று வேண்டுமென்றால் எட்ஜிங் செட்ஸ் ஒன்லி மூலம் பேடிங் ஒன்றை ஆட் செய்ய முடியும். ஆனால் அனைத்து பக்கங்களிலும் பேடிங் ஆட்ஸ் ஆகுமாறு ஆல் என்று கொடுத்து 20 கொடுக்கின்றேன். ஆனால் UIயில் இருக்குமாறு இவ்வாறு பேடிங் இல்லை, மேலிலும் மற்றும் 2 பக்கங்களிலும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் இந்த சிமெட்ரிக் என்பதையே யூஸ் செய்கின்றோம் என்று தெரியும். நான் வெர்டிகல் டிரெக்ஷனில் 20 மற்றும் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் 10 ஆட் செய்கிறேன். எனக்கு இப்பொழுது இந்த அளவு சரியாக இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது எமது UIற்கு வந்து பாருங்கள். நாங்கள் இந்த டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் இடையில் கேப் ஒன்றை கொடுத்துள்ளோம். ஆனால் எனது ஆப்பில் அவ்வாறு கேப் இன்னும் ஆட் செய்யப்படவில்லை. உங்களுக்கு சிறிய கேப் ஒன்று இருக்கின்றது தெரியும். ஆனால் எனக்கு இதனை விடவும் பெரிய கேப் ஒன்று ஆட் ஆக வேண்டும். இப்பொழுது நான் எவ்வாறு அதனை செய்யலாம்? நாங்கள் ஆரம்பத்தில் இவற்றுக்கு கன்ஸ்ட் அனைத்தையும் கொடுக்கின்றோம். இப்பொழுது
எமக்கு பார்க்க எளிதாக இருக்கும். இல்லை என்றால் இந்த கன்ஸ்ட் அனைத்தையும் இறுதியில் ஆட் செய்வது கோட் செய்யும் பொழுது அந்த நேரத்தை சேமிக்க முடியும். நாங்கள் இப்பொழுது இந்த டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் இடையில் இந்த கேப்பினை எவ்வாறு ஆட் செய்வது என்பதை பார்க்க வேண்டும். உங்களுக்கு நான் இப்பொழுது காலமிற்கு வந்து கிராஸ் ஆக்சிஸினை மாற்றியுள்ளேன் என்று தெரியும். எமக்கு மெயின் ஆக்சிஸினை மெயின் ஆக்சிஸ் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் என்று கொடுத்து சேவ் செய்தால் இந்த மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் என்ற ப்ராப்பர்ட்டி மூலமாக இவற்றை தேவையானவாறு ஸ்டைல் செய்ய முடியாது. உங்களுக்கு எமக்கு தேவையான அளவில் இந்த இரண்டினையும் வேறுபடுத்த முடியுமானவாறு நாங்கள் இங்கு விஜெட் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். உங்களுக்கு அந்த விஜெட்டினை எது என்று தெரியும். நாங்கள் இந்த விஜெட்டிற்கு சைஸ் பாக்ஸ் ஒன்றை யூஸ் செய்தோம். அதாவது சைஸஸ் அல்லது லே அவுட்டில் ஏதேனும் சைஸ் அட் ஆக வேண்டும் என்றால் எமக்கு சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை ஆட் செய்ய முடியும். நாங்கள் இப்பொழுது சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுப்போம். ஆகவே சைஸ் பாக்ஸ் என்று டைட்டில் மற்றும் டிஸ்கிரிப்ஷனின் நடுவில் அட் ஆக வேண்டும். எனக்கு இங்கு சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை ஆட் செய்ய வேண்டும். நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்தேன். அதன் பிறகு கமா ஒன்றை கொடுக்கவும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எனக்கு இப்பொழுது ஹைட் அட் ஆக வேண்டும். நான் ஹைட்டினை 20 என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது அழகாக இதில் 20 அளவிலான ஹைட் என்று அட் ஆகி உள்ளது தெரியும். இதற்கு இதுவரை பாஸ் செய்ய வேண்டும். இதற்கு சைல்டுகள், இதற்கு வித் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இந்த சைஸ் பாக்ஸ் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நினைத்தால் வித் மாத்திரம் தேவையானால் உங்களுக்கு அந்த இடத்தில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுத்து தேவையான வித்திற்கு சைஸ் பாக்ஸினை எக்ஸ்பேண்ட் செய்ய முடியும். உங்களுக்கு ஹைட் தேவையானால் இந்த இடையில் சைஸ் பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். அதன் பின்னர் சைஸ் பாக்ஸின் சைஸினை அதிகரிக்கலாம். ஃப்ளட்டர் டீம் வழங்கும் ரெக்கமெண்ட் செய்த முறையும் அதுவே ஆகும். நீங்கள் நினைத்தால் எனக்கு இங்கு ஹைட் 30 அளவில் தேவையானால் 30 கொடுத்து இதனை மாற்றிக்கொள்ள முடியும். அதாவது இதனை இவ்வாறு தயாரிப்பது எமக்கு தேவையான மாற்றங்களுக்கு மிகவும் எளிதாகும். எனக்கு இப்பொழுது ஹைட் 15 அளவில் போதுமானதாகும். அதனால் நான் 15 அளவில் கொடுக்கின்றேன். நாங்கள் இப்பொழுது யூசர் இன்டர்ஃபேஸுக்கு வந்து பார்ப்போம். நாங்கள் சிறிது இதனை ஜூம் அவுட் செய்கின்றோம். உங்களுக்கு இப்பொழுது இது மிகவும் சமமானது என்று தெளிவாக வேண்டும். உங்களுக்கு விரும்பினால் பேடிங்கினை சிறிது அதிகரிக்க முடியும். நாங்கள் எட்ஜ் இன்செட்ஸ் ஆல் என்பதன் மூலமாக பேடிங்கினை கொடுத்தோம். நான் இங்கு இப்பொழுது 15 அளவில் கொடுத்து சேவ் செய்கின்றேன். இப்பொழுது சிறந்த பேடிங் ஒன்று அடிங் ஆகியுள்ளது. நாங்கள் ஆரம்பத்தில் டிசைன் செய்ய வேண்டிய செக்ஷன் அல்லது இந்த பகுதி இப்பொழுது தயாரிக்க நிறைவு செய்யப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு இப்பொழுது இவ்வாறான பகுதியை எவ்வாறு சிந்திக்கின்றோம் என்பதனை கூறுகின்றேன். நாங்கள் மீண்டும் எமது டிராயிங் பேடுக்கு செல்வோம். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இந்த செக்ஷனினை தயாரிப்பது என்பதனை பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் லேஅவுட் விஜெட் ஒன்றையே கொடுக்க வேண்டும் என்று தெரியும். ஆகவே நாங்கள் கண்டெய்னர் ஒன்றின் உள்ளே இந்த அனைத்தையும் கொடுக்க வேண்டும். நாங்கள் பொதுவாக பயன்படுத்துகின்ற கண்டெய்னர் இதுவே ஆகும். இங்கு பெரியதாக இருப்பதே எமது கண்டெய்னர் ஆகும். அதன் பின்னர் உங்களுக்கு முன்னர் இவ்வாறு 2 இருந்தது நினைவிருக்கும். நான் அந்த 2 ஒன்றுக்கு கீழே ஒன்று இருப்பதால் இந்த பிரச்சனையும் இல்லாமல் அதனை காலம் ஒன்றின் உள்ளே பிளே செய்தேன். உங்களுக்கு இந்த காலமின் உள்ளே எவற்றினை பிளே செய்ய வேண்டும் என்பது தெளிவாக வேண்டும். நான் வரைந்து காண்பிக்கின்றேன். நான் இந்த டைட்டில் மற்றும் இந்த ஐக்கன், அதன் பின்னர் எமது டிஸ்கிரிப்ஷன் இவ்வாறு பிளே செய்கின்றேன். இது டைட்டில் அண்ட் ஐக்கன் பகுதியாகும். இது டிஸ்கிரிப்ஷன் பகுதியாகும். உங்களுக்கு இப்பொழுது இந்த டைட்டில் அண்ட் ஐக்கன் பகுதியில் டைட்டில் மற்றும் ஐக்கன் இரண்டும் இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். ஆகவே இந்த பகுதியில் லேஅவுட் எவ்வாறு இருக்க வேண்டும்? இது ரோ ஒன்றாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதில் டைட்டில் மற்றும் ஐக்கன் இரண்டும் ஹாரிசான்டல் ஒன்றில் இருக்க வேண்டும். இது மிகவும் கடினமில்லை. உங்களுக்கு இதனையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். இது ரோ ஒன்றாகும். இங்கு சாதாரண டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று இருக்கும். நான் இந்த இரண்டையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இதனை தயாரிக்க முடிந்தால் இது அதற்கு மிகவும் சமமானது என்று தெளிவாக வேண்டும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இதனை தயாரிப்பது என்பதை பார்ப்போம். நாங்கள் மீண்டும் எமது கோட் இருக்கின்ற இடத்திற்கு செல்வோம். நாங்கள் இப்பொழுது இதுவரை தயாரித்துள்ளோம். நான் இதனை ஜூம் அவுட் செய்கின்றேன். நாங்கள் ஆரம்பத்தில் கண்டெய்னர் ஒன்றை கொடுப்போம். நான் இங்கு இருக்கின்ற காலமின் உள்ளே கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த கண்டெய்னர் ஒன்றை கொடுக்கும் பொழுது இங்கு இஷ்யூ ஒன்று வருவதற்கான காரணம் தெளிவாகும். ஏனென்றால் நாங்கள் மேலே கன்ஸ்ட் ஒன்றை கொடுத்துள்ளோம். நான் இந்த காலமிற்கு கன்ஸ்டன்ட் என்று கொடுக்கின்றேன். நான் இதனை நீக்குகின்றேன். அதன் பின்னர் நான் இவற்றுக்கு தனித்தனியாக மேனுவலி கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். சைஸ் பாக்ஸ் கன்ஸ்ட், இங்கு இருக்கும் டெக்ஸ்டும் கன்ஸ்ட். எனக்கு இப்பொழுது இந்த கண்டெய்னருக்கு வித் ஒன்று மற்றும் ஹைட் கொடுக்க முடியும். நான் ஹைட்டை 165 என்று கொடுக்கின்றேன். அதே போன்று உங்களுக்கு வித் முடிவு வரை செல்ல வேண்டும் என்பதால் டபுள் டாட் இன்ஃபினிட்டி வேல்யூவினை யூஸ் செய்ய முடியும். தெளிவாகும். உங்களுக்கு நான் இதனை இந்த காலமின் உள்ளே ஆட் செய்கின்றேன். அதே போன்று உங்களுக்கு வித் முடிவு வரை செல்ல வேண்டும் என்பதால் டபுள் டாட் இன்ஃபினிட்டி வேல்யூவினை யூஸ் செய்ய முடியும் என்று தெளிவாகும். உங்களுக்கு நான் இதனை இந்த காலமின் உள்ளே ஆட் செய்கின்றேன் என்று தெரியும். உங்களுக்கு இப்பொழுது இது இந்த காலமில் இல்லை, இந்த காலமின் உள்ளே ஆட் ஆக வேண்டும் என்று தெளிவாகி இருக்கும். நான் இதனை இங்கிருந்து கட் செய்து இந்த பேஸ்ட் செய்கின்றேன்.
உங்களுக்கு இங்கு நீல நிற லைன்ஸ் இருப்பதற்கான காரணம் தெரியும். உங்களுக்கு இது கன்ஸ்டன்ட் ஒன்றை ஆட் செய்ய முடியும். அப்பொழுது மற்ற இடங்களில் இருக்கின்ற நீல நிற லைன்ஸ் அனைத்தும் நீங்கும். நான் B இப்பொழுது இங்கு கண்டெய்னர் ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். இதுவே எனக்கு தேவையானதாகும். ஆகவே எனக்கு டெக்கரேஷன் ஒன்றை கொடுக்க முடியும். பாக்ஸ் டெக்கரேஷன் ஒன்றை கொடுத்து கலர் ஒன்றை கொடுக்க முடியும். எனக்கு அந்த yellow கலர் தேவையாகும். நான் இங்கிருந்து காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். நான் கலரனை கொடுத்துள்ளேன். அடுத்து உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் இவ்வாறு பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று கொடுத்து 20 கொடுத்து பார்க்கலாம். இந்த அளவு போதுமானதாகும். நான் இங்கு கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் ஆரம்பத்தில் இந்த அனைத்தையும் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். நான் இப்பொழுது கண்டெய்னரை தயாரித்து நிறைவு செய்துள்ளேன். நான் கண்டெய்னரின் சைல்டாக ஆரம்பத்தில் இந்த ரோ மற்றும் இந்த டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை அதன் கீழே டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்க வேண்டும். நான் இங்கு இந்த டைட்டில் மற்றும் இந்த ஐக்கன் ரோ ஒன்றில் இருக்க வேண்டும் என்பதனை கூறுகின்றேன். நாங்கள் அந்த ரோ ஒன்றை ஆரம்பத்தில் தயாரிப்போம். இந்த கமா ஒன்றை கொடுத்து சேவ் செய்கின்றோம். அதற்கு பின்னர் உங்களுக்கு சைல்டாக ரோ ஒன்றை கொடுக்க முடியும். ரோவின் ஆரம்பத்தில் சில்ட்ரன்களை பாஸ் செய்ய வேண்டும். இங்கு ஸ்கொயர் பிராக்கெட் ஒன்று வர வேண்டும். ஆரம்பத்தில் வர வேண்டிய சைல்டு என்பது இந்த ஃப்ளட்டர் இஸ் ஓப்பன் சோர்ஸ் என்ற டெக்ஸ்ட் ஆகும். ஆகவே நான் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். டெக்ஸ்ட் என்பது ஃப்ளட்டர் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆகும். அடுத்து எனக்கு ஐக்கன் ஒன்று வர வேண்டும். எனக்கு ஐக்கன் விஜெட் ஒன்றை யூஸ் செய்ய முடியும். இந்த ஐக்கனினை கொடுக்க வேண்டும். நான் இந்த ஐக்கனுக்கு ஃப்ளட்டரில் புக்மார்க் என்று அழைக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். நாங்கள் இந்த ஐக்கனுக்கு என்ன பெயர் என்று புக்மார்க் என்பதை வருகின்றது. நாங்கள் இப்பொழுது இது எவ்வாறு அமைந்துள்ளது என்பதனை பார்ப்போம். உங்களுக்கு தெரிகிறது எமக்கு தேவையான வகையில் இது வந்துள்ளது. இது ரோ ஒன்றின் டிஃபால்ட் ஆகும். நாங்கள் இவற்றை முன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் செய்துள்ளோம். இப்பொழுது எமது ரோ நிறைவடைந்துள்ளது. எமக்கு ரோவின் பின்னர் நார்மல் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க வேண்டும். நீங்கள் நான் ரோ நிறைவடைந்த இடத்தில் இருந்து கொடுக்க வேண்டும் என்பதை கவனமாக பாருங்கள். உங்களுக்கு நான் இங்கு சிறிய பிழை செய்துள்ளேன் என்பதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த பிழையையும் விளக்குகின்றேன். உங்களுக்கு நான் இந்த கண்டெய்னரின் உள்ளே இந்த அனைத்தையும் ஒரே காலம் ஒன்றின் உள்ளே கொடுக்க வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். நான் இந்த காலமினை கொடுக்கவில்லை. உங்களுக்கு நான் நேரடியாக கண்டெய்னரின் உள்ளே ரோ ஒன்றை மாத்திரம் கொடுத்துள்ளேன் என்று தெரியும். அதனால் எனக்கு இந்த ரோவின் மீது ஹோவர் செய்து இதனை காலம் ஒன்றில் ரேப் செய்ய முடியும். அதன் பின்னர் உங்களுக்கு காலம் உள்ளே டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்க முடியும். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இப்பொழுது எமது டிஸ்கிரிப்ஷனினை கொடுக்க முடியும். நான் டிஸ்கிரிப்ஷனினை இங்கிருந்து காப்பி செய்து இங்கு பேஸ்ட் செய்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இங்கு அழகாக எமக்கு தேவையானவாறு வந்துள்ளது தெரியும். அடுத்து நான் இதற்கு கன்ஸ்ட் என்பதனை கொடுக்கின்றேன். எனக்கு இப்பொழுது இதனை ஸ்டைல் செய்ய வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் இதனை எவ்வாறு ஸ்டைல் செய்வது என்பதை பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் இந்த ஃப்ளட்டர் ஓப்பன் சோர்ஸ் என்பதனை ஸ்டைல் செய்கின்றேன். நான் உங்களுக்கு எவ்வாறு இதனை ஸ்டைல் செய்வது என்பதை காண்பிக்கின்றேன். நான் இங்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்கின்றேன். நாங்கள் இதற்கு ஃபாண்ட் சைஸ் 20 கொடுக்கின்றோம். அதன் பின்னர் சேவ் செய்கின்றோம். உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் என்று ஆட் செய்கின்றோம். அடுத்து நாங்கள் ஃபாண்ட் வெயிட் ஒன்றை கொடுக்கின்றோம். நாங்கள் ஃபாண்ட் வெயிட்டினை 700 கொடுக்கின்றேன். உங்களுக்கு இங்கு 700 என்பதை செலக்ட் செய்ய முடியும். அதன் பின்னர் கமா ஒன்றை கொடுக்க முடியும். அடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனினையும் ஸ்டைல் செய்கின்றேன். அதனால் நான் இங்கு இந்த ஸ்டைல் என்ற காப்பி ஒன்றை எடுக்கின்றேன். நாங்கள் இவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. நான் உங்களுக்கு இந்த ஓவர்ஃப்ளோ இஷ்யூஸினை சரி செய்வது எவ்வாறு என்பதை அடுத்த செக்ஷனில் விளக்குகின்றேன். அவற்றை இப்பொழுது அறிந்து கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு நாங்கள் ஃபாண்ட் சைஸ் 20 கொடுத்தது அதிகமாக இருக்கின்றது. உண்மையில் இங்கு ஓவர்ஃப்ளோ இஷ்யூ ஒன்று வருகின்றது. அதனால் நான் ஃபாண்ட் சைஸினை 15 கொடுக்கின்றேன் மற்றும் ஃபாண்ட் சைஸினை 400 கொடுக்கின்றேன். உங்களுக்கு புரிகிறது எமக்கு இந்த இரண்டு இடையிலும் சைஸ் பாக்ஸ் ஒன்று வைக்க முடியும் என்பதனை. நான் சைஸ் பாக்ஸ் ஒன்றை வைக்கின்றேன். எனக்கு ஹைட் மட்டும் தேவையாக உள்ளது. நான் ஹைட்டினை 5 கொடுக்கின்றேன். உங்களுக்கு சைஸ் பாக்ஸ் ஒன்று அட் ஆகியுள்ளது தெரியும். நான் இப்பொழுது அதற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எமது கண்டென்ட் சுருக்கமாக இருப்பது போன்று இருக்கின்றது. அதனால் நான் இந்த கண்டெய்னரின் உள்ளே பேடிங் ஒன்றை கொடுக்கின்றேன். நான் சிமெட்ரிக் டிரெக்ஷனில் கொடுக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு சிறிது அதிகமாக வெர்டிகல் பேடிங் ஒன்று வேண்டும். இப்பொழுது நான் வெர்டிகல் பேடிங்கினை 15 வைக்கின்றேன். நான் ஹாரிசான்டல் பேடிங்கினை 10 கொடுக்கின்றேன். உங்களுக்கு வெர்டிகல் பேடிங் சிறிது அதிகமாக இருக்கின்றது என்பது தெரியும். அதனால் நான் வெர்டிகல் பேடிங்கினை 10 கொடுக்கின்றேன். எமக்கு ஹாரிசான்டல் பேடிங்கினை சிறிது அதிகரிக்க வேண்டும். அதனால் நான் ஹாரிசான்டல் பேடிங்கினை 20 கொடுக்கின்றேன். அதன் பின்னர் உங்களுக்கு கன்ஸ்டன்ட் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் இங்கு இன்னும் சிறிய மாற்றம் செய்ய வேண்டும். இங்கு இருக்கின்ற டைட்டில் மற்றும் இந்த ஐக்கனினை 2 பக்கங்களாக மாற்ற வேண்டும். அதற்கு மிகவும் எளிய ஒன்றை செய்ய வேண்டும். நாங்கள் ரோவின் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீனாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது ஐக்கனினை புஷ் செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும். எமது இந்த விஜெட் தயாரித்து நிறைவு செய்யப்பட்டுள்ளது. நான் மற்ற விஜெட்டினை விளக்க தேவையில்லை. உங்களுக்கும் ட்ரை செய்து பார்க்க முடியும். இது இதன் காப்பி போன்றதே ஆகும்.
உங்களுக்கு டைட்டிலை நீக்கினால் இதனை தயாரிக்க முடியும். நான் உங்களுக்கு இப்பொழுது இதனை சரியாக காப்பி செய்வது எவ்வாறு என்பதனை விளக்குகின்றேன். பேசிக்கலி எடுத்துக்கொண்டால் எனது இந்த கண்டெய்னரினை காப்பி செய்ய வேண்டும். ஆகவே உங்களுக்கு இந்த கண்டெய்னரை இங்கிருந்து காப்பி செய்து இங்கு வந்து பேஸ்ட் செய்தால் இதனை போன்றே கண்டெய்னர் ஒன்று அட் ஆகின்றது தெரியும். எனக்கு இங்கு இந்த ஐக்கன் மற்றும் ரோ தேவையில்லை. அதனால் நான் இந்த இரண்டினையும் நீக்குகின்றேன். ஆரம்பத்தில் இந்த ஐக்கனினை ரிமூவ் செய்கின்றேன். அதன் பின்னர் உங்களுக்கு இந்த ரோ விஜெட்டினை இங்கிருந்து நீக்க முடியும். உங்களுக்கு இதனை நேரடியாக நீக்க இந்த ரோ மீது கிளிக் செய்து பல்பினை பிரஸ் செய்ய முடியும். அதன் பின்னர் ரிமூவ் திஸ் விஜெட் என்று இருக்கும். அதனை கிளிக் செய்து இந்த விஜெட்டினை நீக்க முடியும். அதன் பின்னர் உங்களுக்கு இந்த கொலமிற்கு வந்து கொலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட்டாக கொடுக்க முடியும். அதன் பின்னர் உங்களுக்கு இதனை ஸ்டார்டருக்கு கொடுக்க முடியும். அதன் பின்னர் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டினை சிறிது மாற்ற வேண்டும். பேடிங் கொடுக்கப்பட்டுள்ளதால் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் இந்த முழுமையான கொலமினை ஸ்பேஸ் பிட்வீனாகவும் மாற்ற முடியும். உங்களுக்கு இதற்கு மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பிட்வீன் கொடுக்க முடியும். அதன் பின்னர் உங்களுக்கு சேவ் செய்தால் நாங்கள் சமமாக கொடுத்ததால் இது ஸ்பேஸ் பிட்வீனில் இவ்வாறு வருகின்றது தெரியும். ஆனால் உங்களுக்கு இங்கு ஸ்பேஸ் ஈவன் கொடுத்து இதனை சிமெட்ரிக்காக மாற்றி ஹாரிசான்டலினை மாத்திரம் 15ஆக அட் ஆகுமாறு மாற்ற முடியும். அப்பொழுது சரியாக எமது யூஐ தயாராகும். உங்களுக்கு இங்கு இந்த இடைவெளிகள் மற்றும் இந்த விஜெட்ஸ் இடையிலான இடைவெளி சரியாக உருவாகின்றது என்பது தெரியும். ஏனென்றால் நான் ஸ்பேஸ் ஈவனாக அலைன் செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த விடயங்களை முன்னர் பார்த்துள்ளோம். ஆகவே நாங்கள் இப்பொழுது யூஐயிற்கு சென்று எமது யூஐயுடன் எவ்வளவு பொருந்துகின்றது என்பதை பார்ப்போம். நான் இங்கே எமுலேட்டரினையும் இங்கு கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு யூஐயுடன் 100% போன்றே பொருந்துகின்றது தெரியும். உங்களுக்கு இவ்வாறான லேஅவுட்டினை தயாரிக்கும் பொழுது எமக்கு மிகவும் கடினம் இல்லை என்று தெரியும். எமக்கு சரியான பேசிக்ஸ் இருந்தால் இவ்வாறான லேஅவுட்டினை மிகவும் எளிதாக தயாரிக்க முடியும். நீங்கள் இந்த செக்ஷனில் கூறப்பட்ட விடயங்களை நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இதில் மிகவும் கடினமானது எதுவும் இல்லை. நாங்கள் லேஅவுட்டினை சரியாக காலம்ஸ் மற்றும் ரோவில் கொடுத்த பின்னர் அதில் இணைய வேண்டிய கண்டென்ட்டினை சரியாக பிளே செய்ய வேண்டும். அதன் பின்னர் எமக்கு அவற்றினை எமது யூஐயில் சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். அவற்றை மிக கடினம் என்று நினைக்க வேண்டாம். மேலும் நீங்கள் இந்த செக்ஷன்ஸ் இரண்டிலும் கூறப்பட்ட கோடினையும் GitHub ரெபோசிட்டரியில் ஆக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு லைவில் எமது கோடு இருக்கின்றது தெரியும். நாங்கள் லைவின் ஸ்கிரீன்ஸில் இறுதியாக 5 மற்றும் 6 என்ற ஸ்கிரீன்ஸினை தயாரிப்பது பற்றி பார்த்தோம். அடுத்த செக்ஷனில் நாங்கள் இந்த லேஅவுட்டினை எவ்வாறு தயாரிப்பது என்பதை பார்ப்போம். உங்களுக்கு சிறிய ட்ரை செய்து இவ்வாறான லேஅவுட் ஒன்றை தயாரிக்க முடியும். இதில் மிகவும் கடினமானவை இல்லை. நான் மிகவும் கடினமானவற்றை ஆட் செய்யவில்லை. உங்களுக்கு இதனை தயாரித்தால் நிச்சயமாக அந்த நாலேஜ் மூலம் இதனை தயாரிக்க முடியும். உங்களுக்கு இவ்வாறு இதில் மேலும் ரோ ஆட் செய்யப்பட்டிருக்கின்றது தெரியும். உங்களுக்கு இதையும் பார்த்தால் மேலும் எக்ஸ்ட்ரா கண்டெய்னரை ஆட் செய்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாகி இருக்கும். இந்த விடயங்கள் மிகவும் கடினமில்லை. நீங்கள் ட்ரை செய்வதே மிகவும் முக்கியமானதாகும். நீங்கள் இந்த ஃபிக்மா ஃபைலினை டவுன்லோட் செய்ய முடியும். நான் கம்யூனிட்டி ஃபைலினை லிங்கினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு ஓப்பன் இன் ஃபிக்மா என்று பிரஸ் செய்து உங்கள் ஃபிக்மாவில் ஓப்பன் செய்ய முடியும். நீங்கள் சிறிய ட்ரை செய்தால் நிச்சயமாக இந்த லேஅவுட்டினை தயாரிப்பது மிகவும் கடினமானதாக இருக்காது என்று நினைக்கின்றேன். நாம் அடுத்த செக்ஷனில் இந்த லேஅவுட்டில் சரியாக கண்டென்ட்டினை ஆட் செய்வது தயாரிப்பது என்பதை எவ்வாறு என்று பார்ப்போம்.